الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அடுத்ததாக குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நஸ்குடைய வகைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது நஸ்க் என்பது குர்ஆனிலும் வரலாம், ஹதீஸிலும் வரலாம். இப்பொழுது நாங்கள் குர்ஆனில் நஸ்க் வரக்கூடியது எந்த வகையாக அமையும் என்கிறத பற்றி ஜுவைனி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஷேக் ஜலாலுத்தீன் மஹல்லி அவர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். وَيَجُوزُ نَسْخُ الرَّسْمِ وَبَقَاءُ الْحُكْمِ. அப்போ முதலாவது குர்ஆனில் ஒரு சொல் நீக்கப்பட்டு, ரஸ்மட்டு சொன்னால் லஃப்துல் குர்ஆன், அது நீக்கப்பட்டு அந்த சொல்லுக்குரிய சட்டம் இருப்பது. அப்போ அந்த சொல்லுக்குரிய சட்டம் இருப்பது. அப்போ குர்ஆன் ஆயத்து இறங்கியிருக்குது, பிறகு அந்த ஆயத்து மாற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது, ஆனால் அதுக்குரிய சட்டம் இருக்குது. அதுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறாங்கன்னா, நஹ்வு அஷ்ஷைஹு வஷ்ஷைஹத்து இதா ஜனயா ஃபர்ஜுமூஹுமா அல்பத்தா நகாலம் மினல்லாஹி வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். இந்த ஆயத்து அஷ்ஷைஹு வஷ்ஷைஹாண்டா ஐ அஸ்ஸய்யிபு வஸ்ஸய்யிபா அல்லது அல் முஹ்சன் வல் முஹ்சனா என்று விளக்கம் அதற்கு. எனவே நீங்கள் அவர்களுக்கு அப்போ ரஜும் என்ன செய்யப்படுகிறது, குர்ஆனில் சொல்லப்பட்டு இருந்திருக்குது, பிறகு மாற்றப்பட்டு போயிட்டு. அப்போ இந்த அஷ்ஷைஹு வஷ்ஷைஹா என்கிற அந்த ஆயத்து முவத்தாவில் என்ன செய்யப்பட்டிருக்கு, 631 ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னதாக சயீத் இப்னு முஸையப் அவர்கள் என்ன செய்தார்கள், அறிவிக்கிறார்கள். அப்போ சயீத் இப்னு முஸையப் என்ன செய்யலை, உமர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸை கேட்கல, அதாவது லம் யஸ்மா மின்ஹு. அப்போ எனவே அது முர்சல். கால உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஃபஇன்னா கரஅனாஹா, நாங்கள் என்ன செய்தோம், அந்த ஆயத்து ரஜ்மை ஓதுனோம். ரவாஹு ஷாஃபிஈ வகைருஹு. அப்போ இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த சொன்ன சொல் புகாரியில் 6830லையும் முஸ்லீமில் 1691லையும் பதிவாயிருக்குது. ஆனால் இமாம் மஹல்லி அவர்கள் ரவாஹு ஷாஃபிஈ வகைருஹு என்று சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக குத்துபு சித்தாவில் இருந்தால் முதல், அதுவும் புகாரி முஸ்லீமில் இருந்தால் அதுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கப்படணும் தஹ்ரீஜில். அதுக்கு பிறகு ஷாஃபிமா ரிவாஜன் செய்யாங்களாங்கிறத என்ன செய்யலாம், பிறகு அதை சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ரவாஹு ஷாஃபி வகைரு என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல் புகாரியில் இந்த ரிவாயத்தை அறிவிக்கிற யார் என்றால், யாரையும் இமாம் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க. அக்பரனா மாலிக்குன் அன் இப்னு ஷிஹாப் அய ஸுஹ்ரி அன் உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பா அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال سمعت عمر بن الخطاب رضي الله تعالى عنه يقول الرجم في كتاب الله حق على من زنى من الرجال والنساء إلا إذا أحصن أو أحسن إذا قامت البينة أو كان الحبل أو الاعتراف. அப்போ فكان مما أنزل அந்த புகாரில் 6830 வாரது ஃபகான மிம்மா உன்சில ஒரு ஆயத்தாக இருந்தது ஆயத்துர் ரஜும். ஆயத்து ரஜும் அது குர்ஆனில் இறங்கப்பட்டதாக இருந்தது. ஃபக்ரஅனாஹா, நாங்கள் அதை ஓதிருக்கிறோம், வாக்கல்னாக நாங்கள் விளங்கியிருக்கிறோம், வவாயினாக நாங்கள் அதை புரிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த ஆயத்துர் ரஜும் என்று தான் இந்த புகாரியிலே வந்திருக்கிறது தவிர அது என்ன ஆயத்து என்று சொல்லப்படலை.
அந்த என்ன ஆயத்து என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த முவத்தாவில் உள்ள சயீத் இப்னு முஸையப் உமர் ரலியல்லாஹு சொன்னதாக. அப்ப என்ன புகாரி முஸ்லிம்ல சொல்றது இப்னு அப்பாஸ் அவங்க உமர் இப்னு கத்தாப் அவங்கள்ட்ட கேட்டு தான் வந்திருக்கிறது. அது சஹீஹ், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆயத்தை என்ன என்று தஹதீத் பண்றது, குறிப்பிட்டு இதுதான் அந்த ஆயத்து ரஜும் என்று வந்தது முவத்தாவில் வருகிறது. ஆனால் அது சயீத் இப்னு முஸையப் வந்துட்டு லம் யஸ்மா மின் உமர். அடுத்ததாக வேறொரு ரிவாயத்தில் சுனனுல் குப்ராவுல நசாயில வருகிறது. அது இந்த ரிவாயத்தில் எனக்கு எந்த ரிவாயத்தில் இந்த உமர் ரலியல்லாஹு ஹதீஸில் என்ன செய்யப்படுகிறது, இந்த ஆயத்து ரஜும்ங்கிறது சுஃபியான் இப்னு உயைனா வந்துக்கிட்டு அந்த ஆயத்து ரஜுமை என்ன என்று சொல்லி ரிவாயத்து செய்திருக்கிறாங்க. அப்போ அதை இமாம் நசாயி சொல்றாங்க, லா அலமு அன்னா அஹதன் ذكر في هذا الحديث الشيخ والشيخة فرجمهما البتة غير سفيان. சுஃபியானை தவிர யாரையும் நான் காணவில்லை. எம்பகி அன்னஹு வஹிம, அது நிச்சயமாக நியத்தை அணிக்க வேண்டும், அது ஒரு தவறாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு என்று சொல்லியிருக்கேன். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் அந்த இதெல்லாம் சொல்லப்படுகிறது சூரத்துல் அஹ்ஸாபில் என்ன செய்யப்பட்டிருக்குது, என்ன ஃபர்ஜுமுஹுமா அல்பத்தத நகால மின் அல்லாஹி வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம் என்று என்ன வந்திருக்கிற சொல்லப்படும். அப்போ அந்த ரிவாயத்தும் அதுவும் ஒரு ஷாதான ரிவாயத்து. அப்போ இந்த ஆயத்துர் ரஜும் அன்று குர்ஆன்ல இருந்ததுங்கிறது இந்த சஹீஹான ஹதீஸ்ல தெரிய வருகிறது. ஆனால் இந்த ஆயத்து தானுங்கிறது எங்களுக்கு என்ன அதில் ஒரு ஊர்ஜிதமான தகவல் இல்லை. அப்போ 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 இதுல இந்த உள்ள விஷயம் என்ன என்றால் ஆயத்து மாற்றப்படுகிறது, அந்த ஆயத்துக்குரிய சட்டம் இருக்குது. அப்போ வக்கது ரஜமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹ்ஸனைன், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஜானி முஹ்சன் ஜானியா முஹ்சனாவை என்ன செய்யாங்க ரசூலுல்லாஹ் ஹத் அந்த ரஜும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது அந்த விளங்குது அந்த அஷேஹு வஷேஹாங்கிறது கிழவங்கிழவி அல்ல, என்ன திருமணம் செய்தவர்கள், திருமணம் செய்த ஆண் திருமணம் செய்த பெண் என்று அர்த்தம். வஹுமா அல் முராது பிஷேஹா வஷேஹா. அப்போ எனவே இந்த முஹ்சனுங்கிற இருக்கிற நோக்கம் வந்துக்கிட்டு வயது போனவர்கள் கிழவங்கிழவி அல்ல, திருமணம் செய்தவர்கள் என்று ஒரு விளக்கத்தை ஜெனி செய்கிறாங்க கொடுக்குறாங்க. இதில் பாரிய சரத்தியை ஒன்று இருக்குது. அதாவது ஹல் யூஜத் அவு ஹல் தூஜத் ஆயத்துன் நுசிஹத் வபக்கிய ஹுக்குமாங்கிறது சிலாக்கள் அப்படி வரையலாது. எப்படி வரையலாது? அப்படி ஆயத்தை உண்டு நஸ்கு பண்ணப்பட்டு அப்புறம் அதில் சட்டம் இருக்கிறது, அது எப்படி அப்போ என்னத்துக்கு அது நஸ்கு பண்ணப்படும், சட்டம் இருக்கணும்டா என்று சரி ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. ஷேக் அப்துல்லா அல் குமாரியும் ஒரு சின்ன ஒரு ரிசாலா ஒன்று நெஞ்சிக்கிறாரு எழுதியிருக்கிறாரு, அதில் பேர் ஞாபகம் இல்லை. அஸ்ஹர் அலிகுள்ள அந்த ரிசாலா வாய்ச்ச ஞாபகம். அப்படி சொல்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. குர்ஆனுங்கிறது முத்தவாத்திராக இருக்கணும், இது முத்தவாத்திரான முறையில் வரல என்கிற அப்படியெல்லாம் பாரிய சர்ச்சைகள் இருக்குது. அதோட நீங்கள் விரிவான நூற்களில் பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக நஸ்குல் ஹுக்கும் என்ன செய்யப்படுகிறது, சட்டம் மாற்றப்படுகிறது. ஒபகாவுர் ரஸ்ம் ஆயத்து இருக்குது, லஃபுல் குர்ஆன் இருக்குது. ஆனால் அந்த அந்த ஆயத்துடைய அந்த லஃபுடைய சட்டம் மாற்றப்படுகிறது. எப்படி நஹ்வு வல்லதீன யுத்தவஃபவுன மின்கும், உங்களிலே மரணிப்பவர்கள், வயதரூன அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டு செல்கிறார்கள், வஸியதன் லி அஸ்வாஜிஹிம் வஸியதன். அப்போ அந்த 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 உங்களில் இருக்கக்கூடிய அந்த அவர்களில் இருக்கக்கூடிய உங்களில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் செய்யணும், மரணிக்கிற டைமில் அவங்க வசியத்து செய்யணும். என்னத்தை வசியத்து செய்யணும்? மதா அன் இலல் ஹவுலி, ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யுங்க, ஜீவனாம்சம் நஃபக்கா கொடுங்க என்று சொல்லி வசியத்து செய்யுங்க இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வருஷத்துக்கு. அப்போ வல்லதீன யுத்தவஃபவுன மின்கும், உங்களில் மௌத்தானவர்கள் மௌத்தாகுபவர்கள், வயதரூன் அஸ்வாஜ் மனைவியை விட்டு செல்கிறார்கள், வசியத்துன் அல்லாஹ் தஆலா வசியத்து செய்கிறான் இல்லையா அஸ்வாஜி, இல்லை வேறாக்கள் அப்படி சொல்கிறாங்க அல்லாஹ் வசியத்து செய்கிறேன். இப்போ நாம் உள்ள சொல்லி கொண்டு போவோம். வசியத்தன் இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் லி அஸ்வாஜிஹிம், அந்த கணவன்மாருக்கு அல்லாஹ் தஆலா வசியத்து செய்கிறான். எதை செய்கிறான்? மதா அன்,
மத்தானண்டா முத்தாத்தன் ஐ நஃபகத்தன் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜின், அவர்களுடைய வீட்டிலேருந்து அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது, வீட்டிலிருந்து வெளிப்படுத்தக்கூடாது. அப்படின்னு சொன்னால் இப்போ ஒருவர் இருக்கிறாரு, மனைவி வந்துக்கிட்டு கணவன் வீட்டிலான இருப்பா. அப்போ கணவன் வீட்டில் இருந்த உடனே இப்போ அவர் மவுத் ஆகிட்டாருன்றோடனே என்ன செய்வாங்க, இப்போ அந்த விட்டு போன சொத்துக்களில் வரதாக்கள் பிரிப்பாங்க. அப்போ பிரிக்கக்குள்ள அந்த இருக்கிற வீடு மடங்கும். அப்போ அந்த வீட்டிலேருந்து என்ன செய்யலாது, அனந்தர சொத்துக்காராக்கள் மனைவியை திறத்த இயலாது. என்ன செய்யணும், அவள் அங்கே வச்சுக்கணும், செலவுக்கும் கொடுக்கணும். அவர் விட்டு போன அந்த சொத்துல இருந்து வசியத்தன் லியஸ்வாஜிஹிம் என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும், அந்த அவங்களோட அவங்க என்ன செய்யணும், அந்த அந்த மனைவிக்கு, அதாவது அந்த அவங்களோட முவர்ரிஸ் அவருடைய மனைவிக்கு என்ன செய்யணும், அவங்க செலவு கொடுக்கணும். இலல் ஹவுலி, ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு வருஷத்துக்கு அவள் இதாயிருப்பான்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு அவள் இந்த கைர இஹ்ராஜினாவே வெளிப்படுத்தப்படும். ஃபைன் ஹரஜின, அவங்களாகவே வெளியாகி அவங்க தனிப்பட்ட வீட்டுக்கோ அல்லது அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனால் ஃபலாஜுனா ஹாரிக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன மின் மஅரூஃப். இப்போ அவங்க செய்து கொண்டதுல அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களா வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அப்போ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை, அவங்க பெண்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க பொம்பளையை அங்கிருந்து வெளியாக்கக்கூடாது. அப்போ இது இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இருந்த ஒரு மௌத்தான ஒரு பொம்பளை என்ன செய்கிறது, ஒரு வருஷத்துக்கு இதாக இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்தது. நுசிஹ, அது மாற்றப்பட்டு போய்விட்டது. பி ஆயத்தி யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பாத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா. 4 மாதம் 10 நாள் இருக்கணும், 4 மாதம் 10 நாள் இருக்கணும்ங்கிற அந்த சட்டம் என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. அப்ப இன்ஜின் என்ன செய்யப்படுகிறது, இந்த ஆயத்து வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதருன் அஸ்வாஜன் வஸியத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅ லில் ஹவுல்ங்கிறது சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் அந்த ஆயத்து அப்படியோ இருக்குது. ஆனால் அந்த ஆயத்தில் பாரிய சர்ச்சையில் இருக்குது. இதுக்குரிய விளக்கம் கொடுக்குறது எப்படின்னு சொல்லி அது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தப்சீரில் எடுத்துன்னு செய்யுங்க, குறிப்பாக தப்சீர் தபரி எடுத்துன்னு செய்யுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எங்களுக்கு மஹல்லு ஷாஹித் என்ன என்றால், ஆயத்து மாற்றப்பட்டு ஆயத்து சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, ஆனால் ஆயத்து இருக்குது. அடுத்ததாக வனஸ்ஹுல் அம்ரைனி மான், இரண்டுமே மாற்றப்பட்டு போகிறது, இரண்டுமே அதாவது ஆயத்தும் மாற்றப்பட்டு சட்டமும் மாற்றப்படுறது. அப்போ அந்த குர்ஆன்ல ஆயத்து ஒன்று இருந்திருக்குது, அப்புறம் அந்த ஆயத்து எடுக்கப்பட்டு போகுது, அந்த ஆயத்துக்குரிய சட்டமும் எடுக்கப்பட்டு போயிடுது. இப்போ நஹ்வு ஹதீஸ் முஸ்லிமின் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கான ஃபீமா உன்சில, இறக்கப்பட்ட ஆயத்தில் இருந்தது அஷ்ரு ரதஆத்தின் மஅலூமாத்தின் யுஹர்ரிம்ன, 10 மிடர்கள் என்ன செய்தால் குடித்தால் அது என்ன செய்யும், அதை மஹரமாக்கி விடும். ஃபனுசிஹ்ன, இந்த 10ங்கிறது மாற்றப்பட்டு போய்விட்டது. பிஹம்சி மாலூமாத்தின் யுஹர்ரிம்ன, அது 5 மிடர்கள் 5 தரம் பால் குடித்தால் அதற்கு மூலமாக மாறமாய் விடுறார்கள் என்கிறத கொண்டு மாற்றப்பட்டு விட்டது. அப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு, இப்போ இது 2 மாற்றப்பட்டு போயிடுச்சு. 10 தரம்ங்கிறதும் இல்லை என்கிறது என்ன செய்யப்படுகிறது இல்லாமாகி, அப்போ அது குர்ஆன்ல இருந்திருக்கிறது. எப்படி 10 தரம் அஷ்ரு ரதஆத்தின் மஅலூமாத்தின் யுஹர்ரிம்னங்கிறது குர்ஆன்ல இருந்து பிறகு என்ன செய்யப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. பி ஹம்சி மஅலூமாத்தின் யுஹர்ரிம்னு சொல்லி. அப்போ இந்த இது இல்லை, என்னத்தில் 10ங்கிறது குர்ஆன்ல இருந்தது இல்லை. அதே மாதிரி 10ங்கிற சட்டமும் மாற்றப்பட்டு போயிடுச்சு. ஏனென்றால் அதில் இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் ஷாஃபியும் அஹ்மதும் சொல்கிறாங்க 5 தரம் என்றால் என்ன தஹ்ரீமாகி விடும், மஹரமாக்கி விடும் என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க தான் இந்த அசரையும் ஆதாரமாக எடுப்பாங்க. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கருத்தையும் ஆரம்பம் என்றால் 10ஆக இருந்து 5 மாற்றப்பட்டு போய்விட்டதுன்னு சொல்லி. ஆனால் இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபாலன்னு சொல்கிறாங்க கொஞ்சமோ கூடுதலோ எவ்வளோ குடித்தாலும் மஹரமாகி வருவாங்க. குர்ஆன் எப்படி வந்து உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார். அப்போ எண்ணிக்கை சொல்லப்படலை, முத்லகா தான் வந்துருக்கு. அப்போ ஒரு தரம் கொடுத்தாலும் பால் ஊட்டுறதான்னு சொல்கிறாங்க.
ஆனால் இமாம் அஹ்மதுடைய ஓரொரு ரிவாயத்தில் வருகிறது. அடுத்தது இப்னுல் முந்திர் போன்றாக்கள் 3 தலாதுரதாத் என்று சொல்கிறாங்க. முஸ்லீமில் வந்த அந்த ஹதீஸில் சில ஆக்கள் ஆதாரங்கள் பிடிக்கிறாங்க. அதில் பெரிய சர்ச்சை இருக்குது. ஆனால் இதில் ஒரு புதிய ஒரு இஜ்திஹாத் ஒன்றும் இந்த மசாலாவில் என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. அல்முஹிம் நாங்கள் இங்கே உள்ள இது விஷயத்தை பார்ப்போம். அப்போ என்ன செய்யப்பட்டு 2 சட்டமும் மாற்றப்பட்டு போய்விட்டது. 2 சட்டம் கான ஃபீமா உன்சில இறக்கப்பட்டதில் அஷ்ருரதாத் இருந்துச்சு. இப்போ அந்த அஷ்ருரதாங்கிறது ஆயத்தும் இல்லை, அந்த அதனுடைய சட்டமும் 2ம் இல்லாமாக்கி விட்டது. அடுத்ததாக ஒரு சட்டம் மாற்றப்படும் பொழுது அந்த சட்டம் மாற்றப்பட்டு அதுக்கு பதிலாக ஓரொரு சட்டம் கொண்டு வரப்படும், அல்லது சட்டம் மட்டும் மாற்றப்படும் ஆனால் அதற்கு பதில் ஒன்று இருக்காது. இப்படி 2 வகையாக பிரிக்கலாம். வயன்கசிமுன் நஸ்ஹு, இந்த நஸ்ஹ் என்பது வகைப்படுத்தலாம், பங்குபடுத்தலாம். இல்ல பதல் ஒயிலா கைரி பதல், ஒன்றை மாற்றிவிட்டு அதற்கு பகரமாக ஒன்றை கொண்டு வாருதல். ஒயிலா கைரி பதல், ஒரு சட்டத்தை மாற்றிவிட்டு அதற்கு ஒரு பதிலே கொண்டு வராமல் விடுதல். அல் அவ்வலு, அதாவது ஒரு பதில் கொண்டு வரதுக்கு உதாரணம் கமாஃபி நஸ்ஹி இஸ்திக்பால் பைத்துல் மக்திஸ் பிஸ்திக்பாலில் காபா. அப்போ முதல் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள், அது மாற்றப்பட்டு காபாவை முன்னோக்கி தொழுகிறது ஒன்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ அங்கே ஹுக்முல் மன்சூக் கொண்டு இருக்கிறது, ஹுக்முல் நாஸ் கொண்டு இருக்கிறது. அப்போ ஹுக்முல் மன்சூக் இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரு நாசி கொண்டு ஆசிஃப், அதாவது ஒரு சட்டம் மாற்றப்பட்டு அதுக்கு பதிலொன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பைத்துல் மக்திஸ் இருக்கிறது, அது மாற்றப்பட்டு அதுக்கு பதிலாக அல் காபா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அஸ்ஸானி, இரண்டாவது கமாஃபி நஸ்ஹி கௌலி தஆலா வைதா இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் நீங்கள் தனியாக இரகசியம் பேச வேண்டும் என்றிருந்தால், கதைக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் அந்த கதைப்பதற்கு முன்னால் ஒரு சதகாவை முன்வையுங்கள் என்ற ஆயத்து. இந்த ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது. இதுக்கு பதிலாக ஓரொன்று இருக்குதா? இல்லை. அது ஆரம்பத்தில் ஒரு ஹதியா கொடுக்கணும் அல்லது சதக்கா கொடுக்கணும் நிலைமையில இருந்து புறவு மாற்றப்பட்டு போய்விட்டது. அடுத்ததாக ஒரு சட்டம் மாற்றப்பட்டு இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது அந்த சட்டம் முந்திய சட்டத்தை விட மிகவும் கடினமாக ஒன்றாகவும் இருக்கலாம். இப்பதான் சொல்றார் வஇலாமா ஹுவ அகிலவு, அதாவது அதுக்கு முதல் உள்ள சட்டத்தை விட கலீஸ், அதாவது அஷத் ஹுக்மாகவும் இருக்கலாம். எப்படி முதலாவது ஆயத்தொன்று வந்துச்சு, வாலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யா, நோன்பு பிடிக்க முடியும் ஆனால் நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தி இருந்தும் நோன்பு பிடிக்க விரும்பாதாக்கள் ஃபிதியா கொடுக்கலாம். இதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். ஆனால் அதில் நோன்பு பிடிக்க சக்தி இருந்து அவருக்கு நோன்பு பிடிக்க விருப்பம் இல்லை என்றால் நோன்புக்கு பதிலாக ஒரு ஃபிதியாவை என்ன செய்யலாம், ஒரு 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 மிஸ்கினுக்கு உணவு கொடுப்பதை அவர்கள் என்ன செய்யலாம். அப்போ 30 நாளைக்கும் அப்போ 30 மிஸ்கினுக்கு கொடுத்தா போதும். இது ஆரம்பத்தில் இருந்து. பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டு போய்விட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்டு கொள்ளட்டும். அப்போ எல்லோரும் யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவங்க எல்லாம் கட்டாயம் இணைஞ்ச நோன்பு பிடிச்சி ஆக வேண்டும். ஆனால் இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்க வந்துக்கு இந்த ஆயத்துக்கு வேற விளக்கம் கொடுக்காங்க. அவங்க சொல்றாங்க வந்துக்கிட்டு வாலில்லதீன யுதீகூனஹு, இப்போ அத்தாக்கு என்ற இவரத்துக்கு எத்தகல்லஃபூனஹு, நோன்பு பிடிக்க கஷ்டமானாக்கள் ஃபிதியா கொடுக்கலாம். அதாவது நோயாளி, அடுத்தது யார் வயசு போனாக்கள், இவங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும், வயோதிபர்கள், இவர்கள் எல்லாம் நோன்பு இவர்கள் என்ன செய்யும் ஃபிதியா கொடுக்க வேண்டும்.
அப்போ அவர் யுத்தீக்கூனவுக்கு அர்த்தம் கொடுக்குறாரு ஐ யதகல்லஃபூனஹு ஐ யஸ்உபு அலைஹிமுஸ் ஸௌம், அவர் நோன்பு பிடிக்க கஷ்டமானாக்கன்ற அர்த்தத்தை கொடுக்க. இப்போ அதில் தான் யாருக்கும் யாரையும் சேர்க்குறாங்கன்னு சொன்னோன்னே அல் அல் ஹாமில் வல் முர்தியாவையும் சேர்க்குறாங்க. அல் ஹாமில் முருதியும் அந்த வாலல்லதீன் நோன்பு பிடிக்க கஷ்டமானாக்கள். அப்போ நோன்பு பிடிக்க கஷ்டமானாக்கள்ன்றோன்னா அப்போ அதில் வயது மூணாக்கள். அதில் அல் ஹாமில் யார், ஒரு என்ன ஒரு அதாவது ஹாமில் அதாவது பிரெக்னென்ட் இருக்கிறார்கள், பிள்ளை வயிற்றிலே உள்ளவர்கள் என்ன செய்யணும். அடுத்தது பால் கொடுக்குறாக்கள், அதுங்களுக்கு தான் கஷ்டம் நோன்பு பிடிக்கிறது. வயிற்றில் உள்ள விழாக்கள் 2 பேருக்கு சாப்பாடு தானே, அவங்க தனக்கும் ஒரு உணவு வேணும், அடுத்ததுக்கு என்ன சிசுவுக்கும் போக வேண்டும். அப்போ 2க்கும் அப்போ கற்பிணி என்ன செய்ய முடியும், கற்பிணி அப்போ நோன்பு பிடிக்கிறது கஷ்டம். அப்போ அதுக்காக வேண்டி அவள் என்ன சக்தியாக கொடுக்கலாம். அதே போல் என்ன பால் கொடுக்கக்கூடிய பெண்களும் பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு கற்பிணியாக இருந்து பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யக்குள்ள அப்போ அங்கே ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கு என்றால் அந்த சாப்பாடு தனக்கும் அடுத்து அந்த பால் ஊட்டுவதற்கும் சாப்பாடு வேணுமே. சாப்பாடு இருந்தால் தான் என்ன செய்யலாம், ஒரு தாய் ஒரு நல்ல உணவு உட்கொண்டால்தான் அந்த பால் சுரக்கும், அதன் மூலமாக குழந்தை என்ன செய்யும், பால் குடிக்கும். அப்போ என்ன இவங்களும் என்ன செய்வாங்க, இந்த வாலல்லதீன யுத்தீகூனஹுன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இது உலமாக்கிட்ட ஹிலாஃபான விஷயம். இந்த ஆயத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறது. ஒரு சாரார் வாலல்லதீன யுத்தீகூனஹு ஃபித்யா, யார் ஆரம்ப காலத்தில் நோன்பு பிடிக்க சக்தி உள்ளாக்களும் என்ன செய்யலாம், நோன்பை விட்டு போட்டு அதுக்கு ஃபிதியா கொடுக்கலாம், புறவு மாற்றப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க வாலல்லதீன யுத்தீகூனஹு ஐ யதகல்லஃபூனஹு, என்ன செய்கிறார்கள், அந்த நோன்பு பிடிக்க கஷ்டமானவர்கள் என்று அர்த்தத்தை கொடுத்து, அப்போ அவங்க நாசிக் மன்சூக் கருத்து அவங்கள்ட்ட இல்லை. வாழை யுத்தீகூனஹுன்னு சொன்னால் ஐ நோன்பு பிடிக்க கஷ்டமானாக்கள், வயோதிபர்கள், அடுத்தது ஹாமிலாக இருக்கிற கற்பிணிகள், அடுத்தது பால் கொடுக்கக்கூடிய ஆக்கள்லாம் என்ன செய்யலாம், நோன்பை விட்டு போட்டு ஃபிதியா கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிகமான உலமாக்கள் அதை கட்டாயம் என்ன செய்யணும், அந்த நோன்பை விட்டால் கலாச்சியம் இல்லை, கலாவெல்லாம் இல்லை. நோன்பை விட வேண்டியது, அதுக்காக ஃபிதியா கொடுக்க வேண்டியது. அது இன்னும் பெண்களை கஷ்டப்படுத்துனா பேத்துடும். அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதவிடாயால் விடுபட்ட நோன்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நோன்புகள் இப்படி ஒரு தொகையான நோன்புவை அவங்கள தலையில் அள்ளி போடுறதா வைத்துட்டு அதுக்கு ஆதாரம் இல்லை. அல்லாஹ் தஆலா லேசாக்கின விஷயத்தை நாம் மக்களுக்கு லேசாக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது, என்ன கடவுள் என்ன எது கொடுத்தாலும் கடவுள் நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, கடவுள் கொடுத்தாலும் பூசாரியை கொடுக்க மாட்டான்னு சொல்லி, கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டான மாதிரி அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை நாம் கஷ்டப்படுத்தி என்ன ஒன்றை செய்ய முடியாது. அப்போ எனவே இந்த ஆயத்தை நாங்கள் நாசிகம் மன்சூகன் வைத்து கொண்டால், அப்போ வாழல்லதீன யுத்தீகூனஹு அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு, நோன்பு பிடிக்க சக்தி உள்ளவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு ஃபிதியா கொடுக்கலாம். ஆனால் பிறகு ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு என்ற ஆயத்து வந்தவுடனே எல்லாரும் கட்டாயம் பிடிக்கணும்னு சட்டம் வந்து விட்டது. அடுத்ததாக வைலாமாஹு அஹஃப், முந்தியிருந்த சட்டத்தை விட மிகவும் இலேசான சட்டமும் வரும். எப்படி கனஸ்கி கௌலிஹி தஆலா இன் யகும் மின்கும் 20 சாபிரூன், இன் யகும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபு 200, அதாவது நீங்கள் உங்களில் 20 பேர் 200 பேரை மிகைப்பார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன செய்ய வேணும், அப்போ எதிரிகளில் 200 பேர் இருந்து முஸ்லீம்களில் 20 பேர் என்ன சாபிரானாக்கள் ஸ்ட்ராங்கானாக்கள் இருக்கும் என்று சொன்னால் அவங்க யுத்தம் செய்யணும். அப்போ பிறகு என்ன செய்யப்படுது என்றால் அது மாற்றப்படுது. கௌலி தஆலா ஃபஇன் யகும் மின்கும் 100 சாபிரா, 100 பேர் உறுதியான ஆட்கள் இருந்தாங்க என்றால் யக்லிபு 200, 200 பேரை செய்வாங்க. அப்போ 100 200 வந்துச்சு. முந்தி அப்படி இல்லை,
20 200 நின்றுச்சு. இப்போ அது எண்ணிக்கை கொஞ்சம் கூட. அப்போ முந்தைய உள்ளது கஷ்டம். 20 பேருங்கிற 20 பேர் என்ன செய்யறது, 200 பேரை முன்னோக்குறதுங்கிறது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் இது 100 பேர் 200 பேரை சமாளிக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆக்களும் 2 பேர், அப்போ பிரச்சனை இல்லை. அதில் முந்தி அப்படியே இல்லை. எனவே என்ன செய்யப்படும், சட்டம் முந்தைய ஒரு சட்டம் கஷ்டமாக இருந்து பிறகு இலேசாக்கப்படுது.